ஹலோ மம்மிஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நிறைய இரும்புச்சத்து கிடைக்கும், உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆயிரும். அதனால் நைட் டைமில் கொடுக்கறதுக்கு பெஸ்ட்டான ஃபுட்டு. காலையிலேயே நீங்கள் அழகாக செஞ்சு கொடுத்துக்கலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நிறையா ஃபைபரும் உள்ள ஃபுட் இது. ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறையா மாமிஸ்க்கு போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட பீட்ரூட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீச்சிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணும்போது அதோட பச்சை வாசம் போயிடும். மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 டேட்ஸு கொட்டை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது ஊற வைக்காத டேட்ஸ் தான், அப்படியே சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டு டேட்ஸு ரெண்டுமே சேர்த்து கொடுக்கும்போது நல்லா குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து அதிகரிக்கும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாம் சாஃப்டாகி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வெந்து வந்துடும். நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கும்போது நட்ஸ் பவுடர் சேர்த்து கொடுக்கலாம். டின்னர் கொடுக்கும்போது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அப்படியே மசிச்சுட்டே குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. அவங்களுக்கு இரும்பு சத்து நல்லாவே அதிகரிக்கும். அவங்க வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு குவிக்காகவே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நைட் டைமில் கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டான ஃபுட்டு. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அழகாக செஞ்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட்டும் சேர்த்து செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.